Senior writer Dina Carr is teaching and coaching. Perfect screenplay for movies. Don't miss this opportunity, guys. Watch, and reach the heights of your goal. This lesson will be your passion wall. வணக்கம். நியூ ஃபிலிமாலயா சேனல் ரசிகர்கள், எங்களுடைய நிறைய ப்ரோக்ராமை பார்த்துட்டு வரும்போது சினிமா துறையில் ஒரு ரைட்டராக வரணும், ஸ்கிரிப்டு கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இப்போ இந்த எபிசோடை ரெகுலராக பார்க்குறாங்க. சினிமாவுக்கு திரைக்கதை வசனம் எழுதுவது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இலவசமாக எங்களுடைய இந்த சேனலில் என்னுடைய அனுபவத்தை சார்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இது 5வது எபிசோட். இதுக்கு முந்தின எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அவசரப்படுவாங்க. சினிமா துறையில் வரணுன்னா இன்றைக்கி முயற்சி பண்ணி நாளைக்கே டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கி இந்த ஏரியாக்களில் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அவசரமாக ஸ்க்ரீன் பிளே ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. எந்த தொழிலும் ஒரு எடிட்டிங் ஆகட்டும், ஒரு கேமராவாகட்டும், ஒரு மியூசிக் ஆகட்டும், ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதினாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும், சினிமான்னு இல்லை, எந்த தொழிலில் போனாலும் நீங்கள் இன்றைக்கே வேலையில் சேர்ந்தோடனே அந்த வேலையை நீங்கள் ப்ரொபேஷனரி பீரியடுன்னு ஒன்று உண்டு. அதுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்குது, அதை கற்றுக்கணும். உடனே நாளைக்கே பைலட் ஆகி ஃப்ளைட் ஓட்டிட முடியாது, உடனே இன்றைக்கே கார் ஓட்டிட முடியாது. அந்த ட்ரைனிங் பீரியடு, அதுக்கு தான் கோச்சுன்னு ஒருத்தன் இருந்தான். அது கோச்சே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் எழுத்துத்துறை. எழுத்துக்கு கோச்சே கிடையாது. நான் கேமராமேன், ஒரு கேமராமேன் ரெஸ்டாரண்ட்டாக இருந்து கற்றுக்கலாம், ஒரு எடிட்டர்கிட்ட கற்றுக்கலாம், ஒரு டைரக்ஷன் சைடில் போகலாம், நடிப்பில் கூட யாராவது ஒரு நாடகம் நடிக்கலாம். அந்த ரைட்டர்கிட்ட மட்டும் அந்த காலத்தில் பயிற்சி, அந்த காலத்துலேருந்தே பெரும்பாலும் எழுத்தாளர்களே கம்மி. அந்த எழுத்தாளர்கள்ட்ட இருந்து பொறுமையாக இருந்து கற்றுக்கிட்டு வெளியில் வந்தவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். அது ஒரு 80 வரை 90 வரைக்கும் இருந்தது அந்த நாகரிகம். 90க்கு அப்புறம் நம்மளே ரைட்டர், நம்மளே கதாசிரியர், நம்மளே வசனம், நம்மளே பாடல்கள், நம்மளே இசைன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் போன எபிசோடில் உங்களுக்கு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக் சொன்னேன், ஃப்ளாஷ் ஃபார்வேர்ட் சொன்னேன். டட்லி மூர் ஆக்ட் பண்ண அன்ஃபெய்த்ஃபுல் யூவர்ஸ் அப்படிங்கிற 84 வந்த படம் சொன்னேன். அதுதான் ஃப்ளாஷ் ஃபார்வேர்டுக்கு ஒரு உதாரணம். சரி, இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன தோணும் உங்களுக்குன்னா, சார் நீங்கள் டெக்னிக்கலாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார் தியரி, ப்ராக்டிக்கலாக நீங்கள் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும், ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். முதல்ல தியரியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக என் கூட ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது படங்களில் ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னது உங்களுக்கு உதவும். இப்போ எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, இந்த சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்துருச்சு. நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு கதையை சொன்னால் அவங்க சார் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு ஒரு பையன் கொண்டு கொடுக்குறான். அது எங்கேருந்து அவன் எடுத்தான்னு எனக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணுறான், கதையை குப்பையை எழுதி சாட் ஜிபிகிட்ட கொடுத்தா அது சீன் ஆர்டரை பிரித்து கொடுத்துருச்சு. தினத்தந்தி நியூஸ் படிக்கிற மாதிரி. அப்போ நான் கேட்டேன், எதுக்கியா இது முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாட் ஜிபிடிங்கிறது ஒரு டிவைஸ், ஒரு மிஷின். ஒரு மனிதன் கிரியேட்டராக ஒரு ஸ்கிரிப்டை சொல்கிற மாதிரி அது சொல்லுமான்னு சொல்லணும். அப்போ நான் கேட்டேன், நான் எங்கள் ஊர் திருநெல்வேலி பாஷையில் ஒரு வார்த்தை, ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன், அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுன்னு கேட்டேன். எங்கள் ஊர் பக்கம் அவள் கிடக்கிற பாதவத்தி செருக்கி உள்ளவ என்ன பண்ணா, செருக்கி அப்படிம்பாங்க. வைரமுத்தேந்து செருக்கிங்கிற வார்த்தைகளை பாட்டில் வச்சார். அதை அப்படியே அந்த டைலாக்கை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லு. தலைக்கூத்தல்னு ஒன்று இருக்குது, எழுது அப்படின்னா எழுதுனா ஹாய் டியூட் டைப். அது மிஷின்ங்க. அது இந்த கதையை எதுலேருந்து திருடியிருக்காங்க அதெல்லாம் சொல்ல தெரியாது சாட் ஜிபிடிக்கு. அது எப்படி தெரியும்? ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்து அப்படியே திருடுறாங்க. அது ஆல்ரெடி யூ காப்பிட் த மூவி. கோமாளிங்கிற படம் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்பை திருடியிருக்க. பாக்கியராஜனுடைய எங்க சின்ன ராசா ஏற்கனவே பெண்ணின் பெருமைன்னு சிஹெச் நாராயணமூர்த்தி எடுத்த படம். அவர் திருடாட்டாலும் அதை தழுவி தான் வந்திருக்குன்னு சொல்லிடுமா? நான் சொன்னேன் பாக்கியராஜ்கிட்டே, திரைக்கதை மன்னன்ட்டே நான் சொன்னேன், எங்க சின்ன ராசா அப்படியே இருக்க சார், தெலுங்குலேயும் தமிழ்லேயும் வந்தது பெண்ணின் பெருமை. அதில் சாவித்திரி சவுக்க பிடிப்பாங்க, இதில் ராதா பிடிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஸோ அதனால் அந்த மிஷினை நீங்கள் நம்பிக்கிட்டுலாம் சினிமாவில் ஸ்கிரிப்டுக்கு வரவே முடியாது. அது உங்களை ஏமாற்றும். அது நீங்கள் பிரமாதம், எல்லாத்தையும் பிரமாதம்னு பாராட்டும். நீங்கள் ஒரு குப்பையாக ஒரு கதை எழுதுனா சூப்பர் ஸ்டோரி போகும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கு பணம் வந்துருச்சுன்னா ஒரு வயலும் அதுக்கிட்ட போக மாட்டான். ஒரு தடவை அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 5000 ரூபா வேணும்னா அதை நிறுத்திடுவோம். நான் என்ன சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் அந்த உட்கார்ந்த இடத்துலையே இந்த சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்தா உங்கள் சந்தேகங்களை என்னுடைய நம்பரையும் கொடுப்பாங்க, என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், அல்லது இமெயில் அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். இப்போ எல்லாருக்கும் தோணக்கூடிய கேள்வி என்னென்னா, சார் கதையினுடைய ஜானரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ஜானர், எந்த ஜானர் என்ன மாதிரி கதைன்னு அந்த ஜானரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்
திரைக்கதை அமைக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நான் சொல்லிட்டேன். எத்தனை கதாபாத்திரங்கள் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ சீன் ஆர்டர் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். சார் அந்த கதையை எப்படி சீனாக பிரிக்கிறது? அது ரொம்ப கஷ்டம். சாட் ஜிபிடியில் போனீங்கன்னா நீங்கள் 60 சீனும் பிரித்து கொடுக்கும். ஒரே மாதிரி இருக்கும் கண்டென்ட். அது உங்களுடைய கிரியேஷன். நீங்கள் ஒரு கதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கதையை நம்ம எடுக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு வீடு, அந்த வீட்டில் வாடகைக்கு போகணுன்னு ஒருத்தி நினைக்கிறான். அந்த வீடு அவள் ஏழை, ஒரு விடோ. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது, சின்ன பொண்ணு. அந்த வீடில் போகும்போது புரோக்கர்கிட்ட போய் கேட்குறான், இந்த வீடு எனக்கு வேணுங்கிறான். அவன் ஒரு ஆல்பத்தில் காட்டும்போது ஒரு வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அந்த வீடு, சீஷோரில். அந்த வீடை பார்த்த உடனே வாடகையும் கம்மியாக இருக்குது. அந்த புரோக்கர்கிட்ட எனக்கு இந்த வீடு வேணுங்கிறான். அவன் சொல்கிறான், இந்த வீடு மட்டும் வேண்டாம், நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். இல்லை எனக்கு இதான் வீடு வேணும். நான் ஒரு விடோ, என் மாமியாரும் என் ஒய்ஃபினுடைய சிஸ்டரும் என்னை அடித்து துரத்திட்டாங்க, எனக்கு வேலையும் இல்லை, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, பொம்பளை பிள்ளை சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு ஐ லைக் தட் ஹோம், எனக்கு அதான் வேணுங்கிறான். முடியாதுங்கிறான். வலுக்கட்டாயமாக எங்கே போகிறான். போன உடனே ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அந்த புரோக்கர் ஓடிட்டான். இதுக்கு தான் இந்த வீடு வேண்டான்னு சொன்னேன், இந்த 300 வருஷமாக ஒரு ஆவி இருக்குது, பேய் இருக்குது சொன்னால் கேட்டியா அப்படின்னு ஓடிட்டான். அது யாருன்னா 300 வருஷத்துக்கு முன்னால் நேவியில் இருந்த ஒரு ஆஃபீஸர், அவருடைய வீடு. அவர் என்னன்னா 300 வருஷம் ஆச்சு அந்த ஷிப்ரெக்கில் இறந்தவர். இப்போ அந்த வீட்டுக்கு அந்த ஷிப்பில் வேலை பார்த்தவங்க குடும்பம் வந்தால் தான் அலோவ் பண்ணுவார், வேறு யாரும் வந்து அவங்கள இருக்க விட மாட்டார். அப்படி ஒரு பேய். எங்கேயுமே சொல்லலை இந்த கதையை ஃப்ளாஷ்பேக்கில். இப்போ அவன் சொல்லும்போது இங்கே ஒரு கோஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இப்போ எங்கேயாவது இந்தியன் ஃபில்மில் இது வரைக்கும் எவனாவது இப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தா நான் எழுதுறதே நிறுத்திடுவேன். 1947 படம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ காஃபி இப்படி போட்டுக்கிட்டு இருந்தா, போட்டு திரும்பி பார்த்தா நம்ம இந்தியன் ஃபில்மில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும். உடனே அங்கே ஒரு பேய் வருதுன்னா சிஜியில் பண்ணி எஃபெக்டை போட்டு மியூசிக்கெல்லாம், ஒரு மியூசிக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு பின்னால் இருக்கிற சீஷோர், அது பேக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, பின்னால் இருக்கிற அந்த சீஷோருடைய அந்த வேவ் சவுண்டு மட்டும் இருக்கும், அந்த திரை அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், நோ மியூசிக், ஆர்ஆர். அப்போ ரெக்ஸ் ஹாரிசன் அப்படி நிற்பார். என்னன்னு அப்படி திரும்பி பார்ப்பான், ஜேம் டேனி அப்படி ஒரு காஃபியை போட்டு, இப்படி லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்பா. யூ நோ ஐ எம் ஏ கோஸ்ட் அப்படின்பா. ஐ நோ, சிட் டவுன்பா. யார் படம் பண்ணியிருக்கீங்க ஸ்கிரிப்ட்? ஒரு பேயை பார்த்து ஒரு இடத்துல கூட பயப்படாமல் வந்து உட்காரு, காஃபி கொடுப்பார். நீ நான் செத்து 300 வருஷம் ஆச்சு, உன்னை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன்னு, நீ என்ன செய்யறோ செய், நான் இந்த வீட்டில் தான் எனக்கு ஐ வில் நெவர் கோ அவுட் ஆஃப் திஸ் ஹோம் அப்படின்பா. உடனே நான் பார்க்குறேன். கொஞ்ச நாளில் இவனை கண்டு பயப்படவே மாட்டான். எங்கே வந்தாலும் சாப்பிட்றியான்னு கேட்பா, போவா, பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு இன்கம் இல்லாமல் கஷ்டப்பட்ட உடனே இவன் சொல்லுவான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பிகாஸ் உன்னை மாதிரி ஒரு நல்ல, என்னை கண்டு பயப்படாத உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை நீ ஒரு பயோகிராஃபி மாதிரி எழுது, அந்த பப்ளிஷர்கிட்ட கொடுத்தா நீ கோடீஸ்வரி ஆகிடலாம் அப்படின்னு சொன்னான். உன் கதையை யார் கேட்பா, நான் சொல்கிறேன்னு சொல்லி இந்த கோஸ்ட்டு அவள் கண்ணுக்கு தெரியும். தான் யார் வந்து அவங்க பேசுகிறாங்களோ அவங்க கண்ணுக்கு தெரியணுன்னா தான் தெரியும். எந்த இடத்துலையும் சொல்லலை, நான் கதையாக அவங்களுக்கு சொல்கிறேன். அவள் உட்காந்து பேசும்போது ஒரு வேலைக்காரி வந்து காஃபி கொடுத்தான்னா இவன் பாட்டுக்கு அவன் பேச்சை நிறுத்திடுவான், காஃபியை வச்சுட்டு போவான். பண்ண உடனே இவன் இந்த காஃபி எடுத்து நீ ஒரு சிப் பண்ணுவான், அவள் போயிடுவாள் வேலைக்காரி. அவளுக்கு தெரியாது இந்த கோஸ்ட் இருக்கிறது. இப்போ அந்த கோஸ்ட் இவளை சேர்த்து விட்டுது ஒரு பப்ளிஷர்கிட்ட. அங்கே போன உடனே வெளியில் நின்றுக்கிட்டான் ரெக்ஸ் ஹாரிசன் கோஸ்ட்டு. உள்ளே போய் அந்த புக்கை கொடுன்னு, அந்த புக்கை காமிச்சா அவன் திட்டுறான், யோ யாருமா இது, 400 வருஷத்துக்கு முன்னாலே எவனோ ஒருத்தன் ஷிப்பில் இருந்து அவன் பயோகிராஃபிலாம் எவன் பப்ளிஷ் பண்ண போகிறான், கெடா விட்டுட்டான். வெளியில் வந்து அப்படி நிற்கிறான். என்ன ஆச்சுன்னா இல்லை கோவப்பட்டு வெளியில் போகிறான். இப்போ என்ன நடக்குது பாரு, நீ இரு வெளியிலன்னு உள்ளே போய் உட்கார்ந்த உடனே ஹோரியோ ஒன்றா. அந்த கதையில் 300 வருஷத்துக்கு முன்னால் செத்து போனவனால் தான் அது என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. அவன் கைகாலெலாம் உதறிடுச்சு. யூ டோன்ட் பிலீவ் ஐ எம் ஏ கோஸ்ட், இஃப் யூ வாண்ட் ஐ வில் ப்ரூவ் இட்னா. அலறிட்டாங்க. ஒழுங்காக அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி அவளுக்கு காசு கொடு, இல்லைன்னா அடிக்கடி இங்கே வருவேன்னு. உடனே ஐயோ அவளை கூப்பிடுன்னா, கோ இன்சைடுன்னா உள்ளே வந்தால் பப்ளிஷர் அந்த புக்கை போட்டு பயங்கரமாக பெஸ்ட்டு செல்லர் ஆகிட்டு பணம் வந்துருச்சு அவளுக்கு. இப்போ அடிக்கடி அவள் அந்த பப்ளிஷர்கிட்ட போகும்போது அங்கே ஒரு ரைட்டர் இருந்தான், அவன் இவளை விரும்ப ஆரம்பித்தான். அவன் என்ன போய் சொன்னான், நான் பேச்சுலர்னு போய் சொன்னான். அது அடுத்த ட்விஸ்ட்டு. இவன் அவனை லவ் பண்ணான். இப்போ ஹைலைட் என்னென்னா, பாசமலரில் உள்ள ஷார்ட் கூட எங்கேருந்து எடுத்தாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய பீம்சிங்
அப்படியே வந்து அந்த அவளை கூட போகும்போது அவனுக்கு கிஸ் பண்ணுவாள், லிப் கிஸ்ஸு. கேமரா புல் பேக் ஆகும். ஆனால் அழுதுகிட்டு அப்படியே நிற்கும் அந்த கோஸ்ட்டு. அந்த எப்படி சிவாஜி வந்து அண்ணனும் தங்கச்சியும் பாச கதையில் அந்த ஜெமினி கணேசனை அடைச்ச உடனே எப்படி புல் பேக் கேமரா ஆன உடனே சிவாஜி அப்படியே கண்ணில் அந்த துப்பாக்கிட்ட கொல்ல வந்தார் ஜெமினியை, அந்த துப்பாக்கிட்டே இப்படி துடைப்பாரோ, அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 47 பாசமலர் வரலை, மேக்கிங் கூட எங்கேருந்து அடிக்கிறாங்க பாருங்க. அப்படியே கேமரா புல் பேக் ஆகும். ஏன்னா அப்போ ஜூம் கீம்லாம் கிடையாது, நான் சொல்கிற பேரில் ஜூம் பேக், ஜஸ்ட் புல் பேக். ஆனால் அப்படி அழுதுகிட்டு நிற்போம் அந்த ரெக்ஸ் ஹாரிசன் கையில் அவன் சுட வரல, அப்படியே அழுதுகிட்டு திரும்பும். இப்போ கேமரா அங்கேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்து ஃபோக்கஸ் ஆகும். கட் பண்ணால் சொல்லுவாங்க நல்லவன் இல்லை, நீ அவனை செலவு பண்ணாது, ஒரு சரியான அயோக்கியம் அப்படின்பாங்க. பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகிடுவான். உனக்கு என்ன பொறாமையா, ஈகோவா? யூ கேனாட் லவ் மீ, யூ கேனாட் மேரி மீ, கெட் அவுட் ஆஃப் மை லைஃப்னா. இல்லைம்மா, இஸ் நாட் எ குட் பர்சன், இஸ் உமனைசர்னு சொல்லுவான். கெட் அவுட் ஆஃப் மை லைஃப்னா உடனே யூ வாண்ட் மீ டு கோ அவுட் அப்படிமா. பேய்கிட்ட கூட நன்றி இல்லாத மனிதர்கள் இருந்திருக்காங்கிறதுக்கு என்ன கதை பாருங்க. உடனே அப்படியே தூங்குவா, அவன் நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்தான். கமல்ஹாசன்னா உதட கவ்வி கிவ்வி இழுத்து, ராணி முகர்ஜியை கவ்வி இழுத்து, லிப் கிஸ் போட்டு, ரேகாவை அப்படி கவ்வி, அதுதான் இவனுங்களுக்கு தெரியும். லிப் கிஸ்ஸிங் சீன்னா கமல்ஹாசனுக்கு உதட கவுறது தான் தெரியும். அது இங்கிலீஷ் படத்தில் ஒரு இடத்துல கூட லிப் கிஸ் இருக்காது. அந்த ஒரு ஹீரோ அந்த அவனுடைய காதலனை கிஸ் பண்ணுறது கூட அவ்வளோ பொயட்டிக்காக இருக்கும். கவலாம் மாட்டாங்க, அப்படியே அந்த நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவன் கதையிலேயே இல்லை, அந்த கோஸ்டே கிடையாது. படம் போகிறான், கிளைமேக்ஸ் வருஷம் ஓடிடுச்சு. இன்றைக்கி அவளுக்கு 80 வயசு. எவா இவனை வெறுத்தாலும் அதுக்கு இடையில் அவள் லவ் ஏன் ஃபெயிலியர்னா அவனை தேடி போவா, அதை சொல்லிடணும். அதான் கிளைமேக்ஸ் லீடு. தேடி போவா, போய் கதை காலிங் பெல் அடித்தா அவன் மனைவி திறப்பான். யார் நீம்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார், இது ரெண்டும் என் குழந்தை, இது நீ வர்றது 10வது ஆள். ஒவ்வொருத்தையும் பேச்சுலர்னு சொல்லி இந்த ஆள் ஏமாத்துறான், அயோக்கிய பையன், பிகமின்னு பேர். நீ மறுபடியும் அவனை கல்யாணம் பண்ணேன்னா அவனை ஜெயிலில் பிடிச்சி உள்ளே வச்சுருவான். அப்போ சீன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அங்கேருந்து ஓடி வருவான், அவனை செல்லமாக கூப்பிடுவான். அவனுக்கு வேறு ஒரு பேர் உண்டு அந்த ஹீரோவுக்கு, ரெக்ஸ் ஹாரிசனுக்கு. அவனை ஹாரின்னு கூப்பிட்றான்னு வைங்களேன், ஹாரி ஹாரின்னு இந்த வீடு பூரா தேடுவான். ஒரு ரீரெக்கார்டிங் இருக்காது, வெறும் அந்த வின் சவுண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்படியே அழுவான். நம்ம அவனை வீட்டை விரட்டிட்டமே அவனேன்னு அழுவான். 80 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கு 80 வயசாச்சு. அந்த கதை நடந்து 30 வயசில் நடந்து இப்போ 50 வருஷங்களுக்கு பிறகு ஏதோ கதையை காட்டுறான் ஆஃப்டர் லாங் இயர்ஸ். இப்போ அந்த பொண்ணு வாரா, அந்த பொண்ணு பெரிய பொண்ணாயே ஃபியான்ஸை கொல்லிட்டு அவள் ஒரு அந்த தான் டேர்னிங் பாயிண்ட். அவள் ஒன்று சொல்கிறா, அதை கேட்டு அப்படி ஷாக் ஆகி திரும்புகிறான். நானும் கதையில் சஸ்பென்ஸை கொடுத்து கிளைமேக்ஸ் அடுத்த எபிசோடில் உங்களை சொல்கிறேன். ஏன்னா மொத்தமாக சொன்னால் படம் பார்க்க மாட்டீங்க. அடுத்த எபிசோடில் அவள் என்ன சொன்னால், கிளைமேக்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். இது என்ன படம்னு அடுத்த எபிசோட் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.